நம்மளால வந்துட்டு delete ஆன photos வந்துட்டு 100% recover பண்ண முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு இந்த வீடியோ 2-3 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வருது. நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ நீங்க வீடியோ போட்டா நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னு. சோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் புஷ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணிக்கின்னு இது செட்டிங்ஸ் நம்மளுக்கு இங்க வரும். இந்த செட்டிங்ஸ் போயிட்டு இங்க ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா, நல்லா நீங்க பார்க்கலாம். நீங்க எனேபிள் பண்ணும். சப்போஸ் வந்துட்டு உங்க ஃபைல் மேனேஜர்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கலனாக்கா நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இது அப்படி இல்லையா வந்துட்டு MI ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கினா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அது இன்னும் எனேபிள் பண்ணிட்டீங்களே, இந்த மாதிரி எனேபிள் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணாக்கா ஒரு நம்ம ரீபூட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு வாட்டி நம்ம ரீபூட் பண்ணிட்டு போயிருக்கோம். அவங்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஆல் ஹிடன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபைல் மேனேஜரில் வந்துட்டு நம்மளுக்கு லொக்கேட் ஆகும். ஸோ இப்போ ஃபைல் மேனேஜரில் வந்துட்டு நம்மளுக்கு லொக்கேட் ஆகிறது நம்ம எப்படி போய் ரெக்வயர் பண்ணுறது டெலீட் ஆன இமேஜஸ் எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவல் இமேஜ் சைஸ் கிடைக்காது, கொஞ்சம் உங்களுக்கு சைஸுக்கு வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு குவாலிட்டி இருக்கும். நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எது வால்ட்டில் போட்டு ஹைட் பண்ணி வச்சுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகாத போகலாம். இது கேலரி இருக்கிற ஃபோட்டோ இல்லை ஃபைல் மேனேஜர் இருக்கிற ஃபோட்டோ டிலீட் பண்ணப்பட்டா வந்துட்டு இதில் நம்மளுக்கு ரிகவர் பண்ணுறதுக்கு 90% மேலே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் வந்துட்டு அதை எங்கே போய்ட்டு லொக்கேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பேட்டர்ன் போட்டாச்சு. இப்போது நம்ம இங்கே ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே கீழே வந்துட்டு DCIMனு இருக்கும். ஸோ DCIM ஸோ இங்கே வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டாட்டட் ஐக்கான்ஸில் வந்துட்டு உங்களுக்கு தம்ப்நெயில்ஸ்னு இருக்கும். இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு 3485 ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலனாக்கா இந்த ஐட்டமை வந்துட்டு நம்ம ரீநேம் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டாட் எடுத்துடலாம். நான் வந்துட்டு ரிகவர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ரிகவர்டு ஸோ ரிகவரின்னு கொடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஃபைல் நேமை வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த இமேஜஸில் வந்துட்டு நான் டெலீட் பண்ண ஃபோட்டோஸு நீங்கள் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நான் யூடியூப் தம்ப்நெயிலுக்காக வந்துட்டு நான் செஞ்சு இந்த ஃபோட்டோ எடுத்தேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து தம்ப்நெயிலுக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் டெலீட் பண்ண ஃபோட்டோஸு இதெல்லாம் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 KB இதெல்லாம் நான் டெலீட் பண்ண ஃபோட்டோஸு. உங்களுக்கும் வந்துட்டு 100% உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் ஆகிக்கிறதெல்லாம் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வால்ஸில் வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சோஷியல் மீடியாஸில் எங்கேயாவது நான் ஃபாலோ பண்ணி கீழே லிங்க் தரேன். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் எதாவது எனக்கு கேட்கலாம். என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.